பாருங்க, கடலூர் பக்கம் வந்துட்டு, அதாவது கரையை கடந்துக்கிட்டே போகுது. எங்கேயாச்சும் ஒரு பக்கம் கரை கடந்தானே நினைக்கும். இப்படியே போயிட்டு எல்லாருக்கும் மழையை கொடுக்குது. 3 நாள் 4 நாள் மக்கள் நம்ம சிதம்பரம், கடலூர், ஃபஸ்ட்டு சிதம்பரத்துக்கிட்ட இருந்தது. சிதம்பரத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கு. சென்னைக்கு எப்படியா இருந்தாலும் ஈவினிங் 4 மணிக்கெலாம் வந்துடும் நினைக்கிறேன். ஆமாம், மணி 11:45 வந்துடுச்சு. வரேன். அடுத்தது வின்டர் பார்க்கலாம். இங்கே பாருங்க, கண் பகுதி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. கரெக்டாக சிதம்பரத்துக்கு நேராக தான் இருக்குது கண் பகுதி. ஆனால் கரையை தொல்லை கண் பகுதி கடலில் தான் இருக்குது. இலங்கையிலேருந்து வந்திருக்கு சென்னைக்கிட்ட. மேக்ஸிமம் எப்படியா இருந்தாலும் அந்தளவுக்கு பாதிப்பு இருக்காது. மழை மட்டும் தான் பெய்யும், காற்று எல்லாம் அந்தளவுக்கு இருக்காது. ஏன்னா கடலே வலு விழுந்து அதிலே போயிடுது. கரை கிடைக்கிறதுல ரொம்ப கஷ்டம். எந்த அளவுக்கு காற்று இருக்குன்னா வரையிருங்க, 35 கிலோமீட்டர் 29 25 இப்போ 14 கிலோமீட்டர் வேகத்தில் நகருது. ஆமாம், ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இப்போது மழை எங்கெங்கே இருக்குது, எங்கெங்கே பெய்யுது, இந்த நீல கலர் இருக்க இடம் ஃபுல்லாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. நார்மலான எப்பயும் பெய்கிற மழை, அதிகமான மழைகள் இல்லை. அதாவது எப்படின்னா சார காற்று வீசும், லைட்டாக நார்மலாக இருக்கும். நல்ல மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, அந்த சார காற்று தான் வேலைக்கு போக முடியாது, உடம்பு சரியில்லாத போகும். மக்கள்லாம் பாவம். இங்கே வருங்க, கடலூருக்கு நமக்கான கடல் அலைகள்லாம் வேறு லெவலில் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். போக தான் முடியாது, ஏன்னா நாங்கள் இருக்கிறது சென்னை திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கோம். ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டு பார்க்கும், அதாவது சோலார் மேகங்கள்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல மட்டும் நியூ டெல்லி பார்க்கலாம், மேகங்களே கிடையாது. அங்கெல்லாம் மழையே கிடையாது, நல்லா வெயில் அடிக்குது. நம்ம பக்கம்தான் சூரியனை மறைச்சிக்கிட்டு நல்ல மழைகள் கட்டுது சரகாத்தோட. காற்று பார்க்கலாம் இப்போதைக்கு. இதான் காற்று. மேக்ஸிமம் அதிகமான அளவுலாம் காற்று வீசாது. மேக்ஸிமம் 75 கிலோமீட்டர் வேகம் தான், அதிகமாக இருக்க வாய்ப்பே இல்லை. நான் இது ரொம்ப, ஏன்னா இலங்கையிலே ஃபுல்லாத்தையும் அங்கேயே இது பண்ணிடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு இலங்கை பதைச்சிடுச்சு. நீங்களாம் பார்த்தீங்க, 154 பேர் செத்துருக்காங்க, 120 பேர் காணோம். அதனால் இந்தியாவிலேருந்து மீட்பு பணியில் போயிருக்காங்க. ஆனால் அந்தளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்க வாய்ப்புகள் குறைவு. அதுக்கு தகுந்தது மழைகள் வந்தாலும் அது தகுந்த மீட்பு பணிகள் தமிழ்நாட்டில் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். கடலூர், சிதம்பரம், லால்குடி அங்கெல்லாம் ஏகப்பட்ட பேர், 4 படைகள் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். பார்ப்போம். யாரும் மனாவசியமாக வீட்டை விட்டு வெளியே வராதிங்க. இப்போ மழையை பார்க்குறோம். இப்போது இந்த நீல கலரதெல்லாம் லேசான மழைகள் பெய்யுது. வேலூர், திருப்பதி, நெல்லூர் அங்கெல்லாம். கடலூர்லாம் நல்ல மழை பெய்யுது, சரியான மழை. சென்னையிலும் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு.
பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நான் தெருவில் இருக்கோம், மழை தூரிக்கிட்டு இருக்குது, லைட்டாக காற்றடிக்குது. சரியாயிடும், பார்க்கும். அந்தளவுக்கு இருக்க வாய்ப்புகள் குறைவு தான். இந்த புயலானது டிட்வா புயலானது மழையை மட்டும்தான் கொடுக்கும். சரியாயிடும், பார்த்துக்கலாம். எப்படியா இருந்தாலும் டுமாரோ 11 o'clock, மார்னிங் 11 o'clock இல்லை 10 o'clock இந்த புயல் கரையை கிடக்காது, கடல்லே இதுவாகிடும். அந்தளவுக்கு இருக்க வாய்ப்புகள் குறைவு. இப்போ பாருங்கள், 6 mm மழை பெய்ஞ்சிருக்கு ஒரு ஹவர்ஸுக்கு. இங்கெல்லாம் 5, இங்கெல்லாம் பாருங்கள் 13 mm ஹெவி ரெயின். எல்லாம் பயங்கரமான மழை பெய்யுது. அதாவது ரெட் அலர்ட்டு கொடுத்துருப்பாங்க. சென்னையில் பார்க்கும். சென்னையில் லிமிட்டாக தான் இருக்குது மழை, அதிகமாக இல்லை. கடலூரில் பார்ப்போம். கடலூரில் வந்து பாண்டிச்சேரியில் நல்ல மழை பெய்யுறாங்க பாருங்கள். 6 mm மேக்ஸிமம் பாருங்க. மரக்காணம் பக்கம்லாம் 11% ஹெவி ரெயின். அதாவது நல்ல மழை பெய்யுது. மரப்பக்கம், கல்பக்கம் அந்த பக்கம் நல்ல மழை. இதெல்லாம் 4% தான். விழுப்புரம் அந்த பக்கம்லாம் 2% அதிகமான மழைகள். நெய்வேலி 2%. அதிகமான மழைகள் எங்கே இருக்குன்னா மரப்பாக்கம், பாண்டிச்சேரி, கடலூர், அதாவது கடலோரம் ஒட்டி உள்ள மாவட்டங்களுக்கு மட்டும் மழைகள் அதிகம். அடுத்தது சென்னைக்கும் வர வாய்ப்பு உள்ளது, பார்க்கும். புயல் வர தான் நம்மளுக்கு தெரியும். லைவ் அப்டேட் போட்டுக்கிட்டே இருக்கேன். ½ hour ஒரு அப்டேட் உங்களுக்காக. ஓகே, தேங்க்யூ, பாய். இப்போது சேட்டலைட் பார்க்கலாம். சேட்டலைட் பார்த்தாச்சு. இங்கே பாருங்க, இதுதான் சேட்டலைட். சேட்டலைட் பார்த்தாச்சு. அந்தளவுக்கு மேகங்கள் இருக்குது. ஓகே, இப்போது ரேடார் புயல் இப்போ எங்கே இருக்கிறது, எங்கே போகிறது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு எங்கே இருந்தேன்னா சிதம்பரத்துக்கு நேராக இருந்தது. இப்போதைக்கு ஒரு 8 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்றதுனால கொஞ்சம் தாண்டி சிதம்பரத்து. ஓகேவா? டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஓகே, எங்கெங்கே எவ்வளோ இருக்குன்னு. 24% செல்சியஸ். 24 கம்மியாக தான் இருக்குது. 26, அதாவது ரொம்ப கூலிங்காக இருக்குது இந்த இடம்லாம். இப்போ அதுவே இருங்க, அது நார்மல். இதுக்கு மேலே குறைஞ்சதுன்னா நம்மளுக்கு தான், மனிதர்களுக்கு ஒத்துக்காது. இப்போது இங்கே பாருங்கள், 7- இருக்குது. அங்கெல்லாம் பயங்கரமான வெயில். இங்கெல்லாம் 24. அங்கெல்லாம் மலைப்பிரதேசம், காட்டுகள் நிறையா இருக்குது. அங்கெல்லாம் கூலிங் அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்கள் 28 செல்சியஸ் இருக்குது. அடுத்தது டெம்பரேச்சர் பார்த்தாச்சு. ரெயின் ஆக்டிவிட்டிஸ் அந்தளவுக்கு இல்லை. இந்த இடம் மட்டும் அங்கே வருங்க, நீல கலர் இடம்னா இப்போதைக்கு சாரல் மழைகள் தூரிக்கொண்டிருக்கிறது. அதுக்கு முன்னாடி காமிச்சேன் எங்கே மழை அதிகமாக இருக்குது. 15% கண்டினியூஸாக பெய்யுது அங்கெல்லாம். ஓகே, இப்போது காற்று எங்கே இருக்கிறன்னுட்டு பார்க்கலாம். இதான் அது கண் பார்த்தாலே தெரியும். அந்தளவுக்கு கரை தொடாது. கரையோரமாக பார்த்ததுனால கடலோர மாவட்டங்கள் மட்டும்தான் மழைகளுக்கு வாய்ப்பு.
திருச்சிராப்பள்ளி, மதுரையில் அந்தளவுக்குலாம் இருக்க வாய்ப்புகள் கிடையாது. சும்மா சாரல் மழை மட்டும் இருக்கும். இந்த கடலோர மாவட்டங்கள் மட்டும்தான் மழை அதிகமாக இருக்கும். வாய்ப்புகள் இருக்குது அதிகமாகவே, அவங்களுக்கு தான் தெரியும். சரி, ஓகே.